ஃப்ரெண்ட்ஸ், இந்த வித்தியாசமான அற்புதமான இந்த மூலிகை செடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் கேள்விப்பட்டும் இருப்பீங்க. நம்ம சேனல்லையே இதை பயன்படுத்தி எப்படி உணவு சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம சாதாரணமாக தமிழில் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்கிறோம். இது விளைநிலங்களில் வளரக்கூடிய செடி. இதை களை செடியாக நிறைய பேர் பிடுங்கி வீசுகிறாங்க, அதனுடைய அற்புதமான மருத்துவ குணத்தை தெரியாமல். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் அந்த செடியை எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை வீணாக்க வேண்டாம். அந்த செடியினுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவத்தன்மை வாய்ந்ததுங்க. அதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைசாலிஸ் மினிமா அப்படிங்கிறது. அது சொலனேசி அப்படிங்கிற தாவர குடும்பத்தை சேர்ந்தது. சொலனேசியில் பார்த்திங்கன்னா நிறையா தாவரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடியது தான். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, மிளகாய், உருளைக்கிழங்கு, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி நிறையா நம்ம சொலனேசி குடும்பத்தில் இருந்து நம்ம உணவாக பயன்படுத்திகிட்ருக்கோம். அதுகளுக்கும் நிறையா மருத்துவ குணம் உண்டு. அதே குடும்பத்தை சேர்ந்த இந்த ஃபைசாலிஸ் மினிமா, இந்த சொடக்கு தக்காளிக்கு அதிகமான அளவில் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை பிக்மி கிரவுண்ட் செரி அப்படிங்கிற பொது பெயரால் அழைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா பயோ ஆக்டிவ் மெட்டபலைட்ஸ் இருக்குது, செகண்டரி மெட்டபலைட்ஸ். முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதுக்கு கேரக்டர்ஸ் பார்க்கும்போது இதுக்கு ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நிறையா. அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு செல் டெத் ஆகாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணுது, செல் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுது, வீக்கம் வர இடத்துல வீக்கத்தை குணப்படுத்துது. அதே மாதிரி மைக்ரோப்ஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸையும் கரெக்ட் பண்ணுது. நிறைய இடங்களில் நிறைய டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இதை டயூரிட்டிக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய, பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், யூரின் போக கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு நல்ல மருந்தாக பயன்படுதுங்க. இதில் இலைகள், தண்டு, காய், அந்த பழம் எல்லாமே மருத்துவத்தன்மையுடையதாக இருக்குங்க. இதனுடைய இவ்வளவு மருத்துவ குணத்துக்கு காரணம் அதனுடைய பயோ ஆக்டிவ் மெட்டபலைட்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வித்தனாலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டல் லாக்டோன் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வகந்தா செடி இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே அது இருக்குது. ஏன்னா அது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். அது போக இதில் ஃப்ளேவனாய்ட்ஸ், அதாவது இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ். இதில் 2 ஃப்ளேவனாய்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, குவர்சிட்டின், லாட்டியோலின், இந்த 2 ஃப்ளேவனாய்டு. அது போக ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், ஃபினாலிக் ஆசிட்ஸும் அதில் இருக்குது. லைக் கேலிக் ஆசிட், கஃபையிக் ஆசிட், இந்த மாதிரி இருக்குங்க. அது போக இதில் விட்டமின்ஸும் நிறையா இருக்குது. முக்கியமாக இது ரிச் இன் விட்டமின் சி. அதுக்கப்புறம் கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. நான் இதில் ஃபேட்டி ஆசிட் இருக்குது அப்படின்னு முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதை நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது ஜஸ்ட் அதை வதக்கி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சாலே அப்படி நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்ட மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு உருவாகும். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் தாங்க. அப்புறம் இதுக்கு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அளவில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காகவுமே அது ப்ரூஃப் ஆயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய விட்டாஃபெரின் ஏ அப்படிங்கிற ஒரு பொருளுமே கேன்சர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆன்டி பாக்டீரியல் ஆர் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெசில்லஸ் சீரியஸ், பெசில்லஸ் சப்டிலிஸ், மைக்ரோகாக்கஸ் லியூட்டியஸ், எஷரிஷியா கோலை, இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் எல்லாம் அதனுடைய குரோத்தை இன்ஹிபிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட்டுக்கு பொட்டன்ஷியலான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நிறைய ரிசர்ச் அதில் போயிட்டுருக்கு. இப்போ டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ் அவங்களோட ஆன்லைன் ஜேர்னலான நேச்சுரல் ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படிங்கிறதுல
இந்த செடியினுடைய அதாவது ஃபைசாலிஸ் மினிமா பழத்தினுடைய ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னாங்க, இப்போ வந்து நம்மளுக்கு கேன்சர் செல்ஸை பற்றி பார்க்கும்போது செல் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் செல் லைன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா HTC 116 அதுக்கப்புறம் HT29 அப்படிங்கிற கோலோரெக்டல் கேன்சர் செல் லைன்ஸுக்கு வந்து சைட்டோடாக்சிசிட்டியை இதை கிரியேட் பண்ணுது. அதாவது சைட்டோடாக்சிசிட்டி அப்படின்னா இந்த செடியினுடைய ஃப்ரூட்ல இருந்து வரக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ் வந்து அந்த கேன்சர் செல்ஸில் வந்து இண்டக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்டு செல் டெத்தை கொண்டு வருதுங்க. அதாவது அந்த செல்கள் தன்னைத்தானே அழிச்சுக்கும். தானாக வந்து அந்த செல் அழிஞ்சு போயிட்டு அந்த கேன்சருங்கிறது வந்து குணமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா அதே ரிசர்ச் ரிப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னாங்க, 71 பயோ ஆக்டிவ் மெட்டபலைட்ஸ் இந்த தாவரத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்காங்க. அத்தனையுமே மருத்துவ குணமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள இந்த பிளான்ட்டோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரொஃபைலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக பார்த்தோம்னா இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த தாவரத்தை வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் அதை வந்து உணவில் இன்கார்பரேட் பண்ணி சாப்பிடணும். அதுதான் இந்த வீடியோவோட டிஸ்கஷனோட முக்கியத்துவம். ஏன்னா இது வந்து களைச்செடின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாலேயே நான் ஒரு சில வில்லேஜஸை விசிட் பண்ணும்போது அவங்க வந்து அதை பறிச்சு வீசி போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம். இப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அற்புதமான மருத்துவ பண்புகள் உடையது. இது வந்து நம்ம கடையில் போய் காசு கொடுத்து ஒரு காயவோ கீரைவோ வாங்கி சாப்பிட்டா தான் பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி தானாக வளர்ந்து வரக்கூடிய செடிகளில் வந்து ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து ஒரு 4-5 இலையை போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லை மற்ற கீரைகள் போட்டு சமைக்கும் போது கலவைக்கீரையில் இது ஒரு 4-5 இலையை நம்ம கலந்துக்கலாம். அப்புறம் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம பச்சையாக அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அந்த காயில் வந்து சில ஒரு டாக்ஸிசிட்டி இருக்குது. அதனால காயை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடாது. அதை வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லைங்களா சில ரெசிபீஸ், அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வதக்கி சாப்பிடலாம். அதை ஹீட் பண்ணி அதனுடைய டாக்ஸிசிட்டியை நம்ம பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். இதை வந்து சும்மா வதக்கி உப்பு மிளகாப்பொடியெல்லாம் போட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயிலை விட்டு வதக்கி அப்படியே நம்ம சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் இந்த பிளான்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அதனுடைய அத்தனை பெனிஃபிட்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக டெய்லி சாப்பிடணும்னு கிடையாது, கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எது எப்படி இருந்தாலும் எந்த மெடிசினல் பிளான்ட் நம்ம எடுக்கிறதாக இருந்தாலும் அதை வந்து ஒரு நல்ல மருத்துவரனுடைய ஆலோசனையின்படி தான் நம்ம சாப்பிடணும். உணவாக எப்போவாவது எந்த பொருளை சாப்பிட்றோம் அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ரெகுலராக நம்ம மெடிசின் மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல அனுபவமுள்ள ஒரு மருத்துவர் இல்லைன்னா அனுபவமுள்ள ஒரு பெரியவங்க யாராவதோட அட்வைஸோடு தான் நம்ம அந்த பிளான்ட்டை சாப்பிடணும். இப்போ வந்து 40 நாள் சாப்பிடணும், 48 நாள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது கட்டாயமாக நீங்கள் ஒரு டாக்டரோட அட்வைஸ் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அப்படி சாப்பிடக்கூடாது. நீங்கள் உணவாக சாப்பிட்டுக்கலாம். உணவாக வாரத்தில் ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு நாள், ஒரு 30 அந்த மாதிரி சாப்பிட்டா